Taste the Daily. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் அமைப்புக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்குவதோடு ஓய்வூதிய பலன்களையும் உடனடியாக தர வேண்டுமென ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலச்சங்கத்தின் மண்டல கூட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தைப் போலவே தங்களுக்கும் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது போல் நிதி ஒதுக்கப்பட்டு பென்ஷன் வழங்க வேண்டும் என்பன வலியுறுத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரையில் குளித்த சுற்றுலா பயணிகளை ஜெல்லி மீன்கள் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அரியமான் கடற்கரையில் குளிப்பது வழக்கம். இங்கு விஷத்தன்மை உள்ள ஜெல்லி மீன்கள் அதிகம் காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று கடற்கரையில் குளித்த சுமார் 15க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஜெல்லி மீன்கள் கடித்ததால் உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கடற்கரையில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனாநதி அணையின் நீர்மட்டம் 73 அடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் பலத்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 11 அடி உயர்ந்து 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 60 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தோல் தொழிற்சாலையில் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துத்திப்பட்டு அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மோட்டுக்கொள்ளை தாகிர் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் விண்ணமங்கலம் காங்கிரஸ் பிரமுகர் சாந்தகுமார் ஒப்பந்த அடிப்படையில் நடத்தி வரும் தோல் தொழிற்சாலையில் இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது தோல் மாட்டக்கூடிய ஸ்டாண்ட் தலை மீது விழுந்ததில் கமலக்கண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க அப்பகுதி தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்துறை அடுத்த கோவூரில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுந்தரேஸ்வரர் கோவிலில் கடந்த 1984ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவிலில் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்கியது.